Hello everyone, நம்ம Floyd algorithm பார்க்க போகிறோம். Floyd algorithm எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற கிராஃபில் இருக்கிற எல்லா பேர் ஆஃப் நோட்ஸுக்குமே உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இதில் வந்து A to A, A to B, A to C, A to D இதுதான் இந்த ஃபஸ்ட் ரோவோட மீனிங். A to A ஓட டிஸ்டன்ஸ், A to B ஓட டிஸ்டன்ஸ், A to C ஓட டிஸ்டன்ஸ், A to D ஓட டிஸ்டன்ஸ். இதே மாதிரி 4 நோட்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். இதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். நம்ம இதே மாதிரி ஒரு 5 நம்ம கொடுத்துருக்கிற கிராஃபில் வந்து 4 நோட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம 5 மேட்ரிக்ஸஸ் எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வந்து கொடுத்துருக்கிற கிராஃபில் இருக்கிற நோட்ஸை மட்டும் எழுதுகிறோம். அதாவது டைரக்ட் பார்ட்ஸை மட்டும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்டர்மீடியட் நோட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 இன்டர்மீடியட் நோட்ஸ், 3 அப்புறம் 4. இதில் வந்து இன்டர்மீடியட்னால் என்ன அப்படின்னா ஒரு சோர்ஸ் நோட் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் நோட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் அந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன்ற பார்ட்டில் வந்து நடுவில் இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்மீடியட் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிற கிராஃபில் A to A, A to B அப்படி சோர்ஸும் டெஸ்டினேஷனும் ஒரே நோடாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A to A அப்படின்ட்டு ஒரு பாத் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். நம்ம கொடுத்ததில் எதுலேயுமே இந்த மாதிரி லூப்ஸ் இல்லை. அதனால் நம்ம வந்து அப்படியே எழுதுகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் பாத், நோ இன்டர்மீடியட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ வந்து நோ இன்டர்மீடியட் நோட்ஸ்னால் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதப்போம். A to A வந்து நமக்கு 0ன்னு தெரியும், டயக்னல் எல்லாமே 0. நெக்ஸ்ட்டு A to Bக்கு டைரக்ட் பார்ட் எதுவுமே இல்லை, B to Aக்கு தான் இருக்குது. அப்போ வந்து A to Bக்கு டைரக்ட் பார்ட் இல்லை, ஸோ இன்ஃபினிட்டி போடுறோம். A to Cக்கு வந்து டைரக்ட் பார்ட் இருக்குது 3. A to Dக்கு வந்து டைரக்ட் பார்ட் இல்லை, இன்ஃபினிட்டி. B to A டைரக்ட் பார்ட் இருக்குது 2. B to B 0. B to Cயும் டைரக்ட் பார்ட் இல்லை, இன்ஃபினிட்டி. B to Dயும் டைரக்ட் பார்ட் இல்லை, இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு C to Aக்கும் டைரக்ட் பார்ட் இல்லை, இன்ஃபினிட்டி. C to Bக்கு வந்து டைரக்ட் பார்ட் இருக்குது 7. C to C வந்து 0. C to Dக்கு டைரக்ட் பார்ட் இருக்குது 1. நெக்ஸ்ட்டு D to Aக்கு டைரக்ட் பார்ட் இருக்குது 6. D to Bக்கு இல்லை, D to Cக்கும் இல்லை, D to D 0. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு D0, அதாவது டைரக்ட் பார்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது D1, அதாவது ஒரு இன்டர்மீடியட் நோடை வச்சு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கிராஃப் எடுக்க போகிறோம். அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு நடுவில் ஒரே ஒரு இன்டர்மீடியட் நோடு இருக்கலாம். அது என்ன நோடாக இருக்கணும்னா Aவாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து நமக்கு ப்ரீவியஸாக கிடைச்ச ரிசல்ட்டு. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி வர்ற பிளேசஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை மேட்ரிக்ஸ் போடுறோம். இதில் ஃபஸ்ட்டில் வந்து நான் இந்த இன்டர்மீடியட் நோடை மட்டும் நான் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ D1ல் வந்து எந்தெந்த மீதி இருக்கிற வேல்யூஸ் எதுவுமே நமக்கு ஏவை இன்டர்மீடியட்டாக இருக்கிறதுனால சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்படியே போட்டுட்டேன். இப்போ இன்ஃபினிட்டி வேல்யூஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து A to Bக்கு வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. A to Bக்கு A தான் இன்டர்மீடியட்டாக எடுத்திருக்கோம். அதனால் இங்கே வேறு எந்த பார்ட்ஸுமே இல்லை. ஸோ அதே தான் இன்ஃபினிட்டி. A to Dக்கு இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ A to Dக்கு திரும்பியும் நம்ம A தான் எடுத்திருக்கோம், அதனால் அதே தான் வரும், இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு B to Cக்கு இருக்குது, B to C. அப்போ Bலேருந்து Cக்கு ஏவை வந்து இன்டர்மீடியட்டாக எடுத்தோன்னா ஒரு பார்ட் வருதான்னு பார்க்கணும். வருது. ஸோ B to A, A to C. அப்போது வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக இந்த வெயிட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 2 + 3 5 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு B to Dக்கு வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ B to Dக்கு A மூலமாக எந்த பார்ட்டுமே இல்லை, அதாவது Aவை மட்டும் வச்சு எந்த பார்ட்டுமே இல்லை. ஸோ அதே தான் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு C to Aக்கு இருக்குது. C to Aக்கும் A தான் நம்ம இன்டர்மீடியட்டாக எடுத்திருக்கோம், அதனால் அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு D to Bக்கு இருக்குது. D to Bக்கும் A இன்டர்மீடியட்டாக வச்சு எந்த பார்ட்டுமே இல்லை, ஸோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு D to C இருக்குது. D to Cக்கு A இன்டர்மீடியட்டாக வச்சு ஒரு பார்ட் வருது,
டி டு ஏ, ஏ டு சி. அப்போ அதை வந்து இன்ஃபினிட்டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். டி டு ஏ வந்து 6, ஏ டு சி வந்து 3, ஸோ 9 வருது. இதே மாதிரி இப்போது வந்து நெக்ஸ்ட்டு டி ஆஃப் 2. 2னா என்ன பண்ணுறோம், 2 இன்டர்மீடியட் நோட்ஸ் எடுக்கிறோம், ஏவும் பியும் வந்து இன்டர்மீடியட்டாக எடுத்து திரும்ப இதில் உள்ள இன்ஃபினிட்டி வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே எழுதிடுறோம். இப்போது வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ டு பி இருக்குது. ஏ டு பிக்கு வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ. ஸோ ஏ டு பிக்கு திரும்பியும் நமக்கு எந்த பாத்துமே வரல, இன்ஃபினிட்டி. ஏ டு டிக்கும் எந்த பாத்துமே வரல, ஸோ இன்ஃபினிட்டி. பி டு டிக்கு வந்து எந்த பாத்துமே வரல, ஸோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சி டு ஏக்கு இன்ஃபினிட்டி இருக்குது. அதில் வந்து ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியலாமான்னு பார்ப்போம். சி டு ஏ, ஸோ சியிலேருந்து பி டு ஏ போகலாம், ஒரு பாத் இருக்குது. சியிலேருந்து டி டு ஏவும் ஒரு பாத் இருக்குது. ஆனால் நம்ம வந்து டிஏ வந்து இன்னும் இன்டர்மீடியட்டாக எடுக்காதனால அந்த பாத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ சி டு பி, பி டு ஏ, இதுக்கு வந்து எவ்வளோ வெயிட் வருது, 9 வருது. ஸோ இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 9 ரீப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி என்ன இருக்குது, டி டு பி. டி டு பிக்கு நமக்கு இன்னும் திரும்ப எதுவும் பார்த்து வரல, ஸோ இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ டி ஆஃப் 2க்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் இது. இப்போ இதை வச்சு டி ஆஃப் 3 பார்ப்போம். டி ஆஃப் 3ல் வந்து ஏ, பி, சி 3 இன்டர்மீடியட் நோட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்சஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதில் வந்து ஏ டு பிக்கு இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ஏ டு பிக்கு வந்து நமக்கு வேறு எதாவது பார்த்து வந்திருக்கான்னு, சியை வச்சு எதாவது பார்த்து வந்திருக்கான்னு பார்ப்போம். ஏ டு சி, சி டு பி, அப்போது வந்து நமக்கு ஒரு பாத் வருது. இதை வந்து இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ டு டிக்கு பார்க்குறோம். ஏ டு டிக்கு சியை வச்சு ஒரு பாத் வருது, ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பி டு டிக்கு பார்க்குறோம். பி டு டிக்கும் ஒரு பாத் வந்திருக்கு, அதாவது பி டு ஏ, ஏ டு சி, சி டு டி, ஸோ அதையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டி டு பிக்கு ஒரு பாத் வந்திருக்கு, சியை வச்சு. ஸோ சி டு டி டு ஏ, ஏ டு சி, சி டு பி. 6 + 3 + 7, ஸோ 16. ஸோ இப்போ நம்ம இருக்கிற மேட்ரிக்ஸில் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதனால் நம்ம டி ஆஃப் 3யோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, டி ஆஃப் 4வும் போட்டு இதை விட எதுவும் ஷார்ட்டஸ்ட் பாத் வருதான்னு நம்ம வந்து கடைசி வரைக்கும் திரும்ப இட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டி ஆஃப் 4ல் 4 நோட்ஸுமே இன்டர்மீடியட்டாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஏதாவது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஏ டு ஏ 0, ஏ டு பிக்கு ஒரே பாத்து தான், ஏ டு சி, சி டு பி, ஸோ 10 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ டு சிக்கு பார்ப்போம், டைரக்ட் பாத்து, ஸோ 3 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ டு டிக்கு பார்ப்போம், ஏ டு சி, சி டு டி, ஸோ 3 + 1 4 எழுதிட்டோம். பி டு ஏக்கு ஒரே பாத்து தான், 2 எழுதிட்டோம். பி டு பிக்கு 0, பி டு சிக்கு ஒரே பாத்து தான், வேறு எந்த பாத்துமே கிடையாது. ஸோ பி டு ஏ, ஏ டு சி, 2 + 3 5 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பி டு டிக்கு வந்து ஒரே பாத்து தான், பி டு ஏ, ஏ டு சி, சி டு டி, அதையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சி டு ஏ. சி டு ஏக்கு வந்து 2 பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா, சி டு பி, பி டு ஏ, இன்னொன்று வந்து சி டு டி, டி டு ஏ. இப்போ இதில் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட்டு பாத் பார்க்கணும். அப்போது வந்து இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எதுக்கு வருதுன்னு பார்க்கணும். அப்போ சி டு பி, பி டு ஏக்கு வந்து 9 வருது, 7 + 2. சி டு டி, டி டு ஏக்கு வந்து 1 + 6 வருது, அப்போது 7 வருது. அப்போது 9லேயும் 7லேயும் நம்ம டி வச்சு எடுக்கிறதுக்கு தான் மினிமம் வேல்யூ வருது. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் 9க்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு சி டு பி. சி டு பிக்கு டைரக்ட் பாத் 7, சி டு சிக்கு 0, சி டு டிக்கு 1 டைரக்ட் பாத். நெக்ஸ்ட்டு டி டு ஏக்கு டைரக்ட் பாத் 6, டி டு பிக்கு ஒரே ஒரு பாத் தான் 16, டி டு சிக்கு ஒரே ஒரு பாத்து தான் 9, டி டு டிக்கு 0. ஸோ இருக்கிற எல்லா பேர் ஆஃப் வெர்டெக்ஸுக்கும் நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஒரு அன்டைரக்டட் கிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த டைரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வர மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது ஏ டு பியும் பி டு ஏவும் ஒரே டிஸ்டன்ஸ். ஸோ ஏ டு பி,
பி டு ஏ ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ், ஏ டு சியும் சி டு ஏவும் ஒரே டிஸ்டன்ஸ். ஸோ ஏ டு சி 3, சி டு ஏ 3. ஸோ நமக்கு வர்ற மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அல்காரிதம் எல்லாமே அதே தான். இதுதான் ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.